ஒருவேளை செல்வாவா இருக்கும். வா செல்வா, நான் அப்பயே நினைச்சேன் நீ அதான் இருப்பேன்னு. வரிக்கி செங்கம்மா, அவன் இப்பதான் குளிச்சிட்டு இருக்கிறான் செல்வா. அவன் குளிச்சிட்டு வரட்டும், 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புங்க. ஆனா 11 மணிக்குள்ள வந்துருங்கம்மா. 12 மணிக்கெல்லாம் அங்க மண்டபத்துல இருக்கணும். சரிம்மா, 11 மணிக்குள்ளேயே வந்து ரெடி ஆகி 12 மணிக்குள்ள அங்க மண்டபத்துக்கே போயிருவோம். நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அம்மா, நீங்க அதெல்லாம் விடுங்க. நாம எல்லாம் இப்ப மண்டபத்துக்கு கிளம்புறோம். எப்படி போறது? லாஸ்ட் மினிட்ல வேன்காரன் எவனையாவது கூட்டா கூட வரமாட்டானே. நீங்க வேற ஒரு ஊரையே திரட்டி வச்சிருக்கீங்க வர்க்கீஸோட நிச்சயதார்த்தத்துக்கு. இப்ப எப்படி அவங்களெல்லாம் கூட்டிட்டு போறது? புறம்பாத செல்வா, பொறுமையா இரு. நான் இன்னைக்கு காலையில எந்திரிச்ச கையோட தேவி வீட்டுக்கு போய் ராஜபாண்டி கிட்ட சொல்லி 2 வேனை புக் பண்ணிட்டேன். வேனுக்காரன் கரெக்டா 11:30 மணிக்கு வந்துருவான். நாம எல்லாம் ரெடி ஆகி நின்னா போதும். 2 வேனு காணுமாமா? அதெல்லாம் காணும் செல்வா, கரெக்டா தான் இருக்கும். தூரத்துல இருக்கிற சொந்தக்காரங்களால வர முடியாது. அவங்க எல்லாம் டைரக்டா கல்யாணத்துக்கு வரோம்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க தானே, எல்லாம் 2 வேன்ல போக வேண்டியதான். அப்போ சரி. செல்வா, எப்போ வந்த செல்வா? இப்பதான் வந்த வர்க்கீஸ். சரி கிளம்பு வர்க்கீஸ், நம்ம பேசுறதுக்கு டைமே இல்ல. போய் துணி எடுத்துட்டு வரணும். சாப்பிட்டுட்டு போலாம்ல செல்வா? இல்லம்மா, சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா அப்புறம் டைம் ஆயிரும். நடுவுல வேற டிராபிக் இருக்கும். நாங்க போயிட்டு வந்து கூட சாப்பிட்றோம், இல்லைன்னா அப்படியே கூட மண்டபத்துக்கு கிளம்பலாம். அங்க போய் எப்படி சாப்பிட்டு தானே ஆகணும். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. 11 மணிக்கெல்லாம் இங்க வீட்டுல இருக்கணும். சரிம்மா. வர்க்கீஸ் வா, கடைக்கு போய் துணி வாங்கிட்டு வந்துடலாம். அநேகமா நாம தான் முத போனியா இருப்போம். போயிட்டு வரோமா? சரி, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா. கடவுளே, இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துடணும். வசந்தி, வசந்தி, கிறுக்கு புடிச்சவ எங்க போனா? வசந்தி, பிள்ளை எங்க? தெரியலங்க, வெளியில விளையாட போயிருப்பா. சாப்பாடு எதுவும் செஞ்சியா? சாப்பாடெல்லாம் ஒண்ணும் செய்யல. நேத்து அவிச்ச இட்லி இருக்கு, எடுத்து சாப்பிட்டுக்கங்க பஸ்டா. நேத்து அவிச்ச இட்லியா? நேத்து காலையில அவிச்சா? காலையில சாப்பாடு கூட செய்யாம அப்படி என்ன வேலை செய்யறா? வசந்தி, இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் அலறிட்டு இருக்கீங்க? என்ன தெரியுது மூஞ்சியெல்லாம்? ஏன் ஃபேஷியல் பண்ணிருக்கேன். என்ன இப்ப? கண்ட கர்மத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால தான் காலையில சாப்பாடு செய்ய முடியலையோ? என்னது கண்ட கர்மம்ன்றீங்க? நான் பண்றது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாததா இருக்குமா? ஏம்மா தாயே, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் வெளியில கூட போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா உன் மூஞ்ச எடுத்துக்கிட்டு கிட்ட வராத, எனக்கு ஒரே பயமா இருக்கு. இன்னைக்கு நிச்சாம்பலத்துக்கு போறது இல்ல, மறந்துட்டீரா? நிச்சாம்பலத்துக்கு போறதுக்காக தான் கொஞ்சம் பளபளன்னு இருக்கணும், அழகா தெரியணும்ன்றதுக்காக இதெல்லாம் பண்றேன். 11:30 மணிக்கு கிளம்புற நிச்சயதார்த்தத்துக்கு 7:30 மணிக்கே இப்படி பூசிக்கிட்டு தெரியற? அப்ப வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்யுது? ஏன் செய்யுங்க, நீங்க செய்யுங்க. இது என்ன எனக்கு மட்டும் கட்டண வீடா? நீங்களும் தானே கட்டினீங்க, உங்க வீடும் தானே, செய்யுங்க வேலை. ஏண்டி வீட்லயே இருக்கிற நீ செய்யக்கூடாது அந்த வேலையெல்லாம்? நானே லீவ் எடுத்துட்டு உட்காந்துக்கிறேன், நான் செய்யணுமா? உங்களுக்கு தேவை பாவன்னு வந்த உடனே லீவ் போட்டுட்டு இருக்கிறீங்க. பொம்பளை நாங்க யார்கிட்ட போய் லீவு கேட்கறது? காலையில எந்திரிக்கணும், சாப்பாடு செய்யணும், தூத்து பெருக்கி எடுக்கணும், வீட்டை பாத்திரம் கழுவணும், பிள்ளைகளுக்கு துணிமணி எல்லாம் துவச்சு போடணும், ஹோம்ஒர்க் வேற தனியா துவச்சு போடணும். இதுக்கெல்லாம் யார்கிட்ட நாங்க போய் லீவ் கேட்கறது? அப்ப நான் இங்க வீட்டுல வேலை செய்யணுன்றதுக்காக 60,000 ரூபாய் நான் மாசம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு இங்க உட்காந்து வேலை செய்யணும். லீவ் எடுத்தா வீட்டுல கூட வேலை செஞ்சாகணும். அவன் எனக்கு 60,000 ரூபாய் சம்பளம் தரான், நான் அவனுக்கு போய் வேலை செய்யறேன். நீ எனக்கு இன்னைய நாளைக்கு எவ்வளவு தர போற? ஒரு நாளைக்கு நான் இப்போ உனக்கு சம்பளத்தை கொடுத்துறேயா? கரெக்ட் தான். நான் மாசம் பூரா வேலை செஞ்சதுக்கு 60,000. என்ன சாக்கு? 60,000. 4 வருஷமா நான் இந்த வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு மாசத்துக்கு 60,000, 4 வருஷத்துக்கு சேர்த்து எடுத்து என் முன்னாடி வை. நான் ஒரு நாள் சம்பளத்தை உனக்கு கொடுத்துறேன்யா. எம்மா தாயே, என்ன மன்னிச்சிரு தாயே. நான் உன்கிட்ட பேசுறது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. நானே வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சேனாவையும் கிளப்பி விட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறேன். நீ எத்தனை மேக்கப் போடணுமோ போடு. அது சரி, பயந்துட்டாரு. இனிமே இதே மாதிரி டேக்கிள் பண்ணு உங்களை வசந்தி. ஆனா நம்ம பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நமக்கு எவன் சம்பளம் கொடுக்குறான்? எவனும் கொடுக்க மாட்டேங்கிறான். நாமளும் பிள்ளைகளுக்காக குட்டிக்காகன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறோம். சரி, ஏதோ ஒன்று, இதெல்லாம் கடமை தானே. இதுக்கெல்லாம் சம்பளம் கேட்டால் எப்படி? இந்த மாஸ்க் இப்போ தானே போட்டிருக்கோம், இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு குளிச்சுட்டு வாங்க. சரி, நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன். மொட்டை மாடி எங்கே இருக்கு? ரூமுக்கு வெளியில் போயிட்டு ரைட் சைடு திரும்பினீங்கன்னா ஸ்டேர் கேஸ் வந்துடும். சரி, தேங்க்யூ. அப்பா, நானே இது எப்போ போகும்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நானும் தான் சின்ன பொண்ணு கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன். கடைசியில் அவங்களுக்கே ஏதோ பர்சனலாக பேசணும் போல. சின்ன பொண்ணு காலையில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னார்ல, போய் கொடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. அவங்களுக்கும் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம். எனக்கு காலையிலேருந்து ஒரே அதே மைண்டில் ஓடுது சின்ன பொண்ணு. இருந்தா போது, பரவாயில்ல. அவர் தான் சொன்னார்ல என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்தா பரவாயில்லன்னு. என்ன திடீர்னு என்கேஜ்மெண்ட் மேலே ரொம்ப கரிசனம் வந்துருச்சு? அதெல்லாம் ஒன்றும் புதுசா இல்லை. ஆமாம், புதுசு இல்லை தான். அந்த அண்ணனுக்கு மூஞ்சியதான் 1 வருஷத்துக்கு மேலே நீ பார்த்துட்டு இருந்தியே. ஆமா, அவன் எங்கெல்லாம் போறான்னு நான் அவனுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
சும்மா இருமா கடுப்பை கிளப்பாம. நானே பயத்துல கால் கையெல்லாம் நடுங்கின்னு இருக்குது, வெளியில காட்டிக்காம இருக்கிறேன். ஏன் சின்ன பொண்ணு, என்ன பயம்? நேத்து நடந்ததே தான், கண்ணை மூட முடியல ஒரு நிமிஷம் கூட என்னால. ஷே, அவெல்லாம் ஒரு பொம்பளையா? நீ தானே சின்ன பொண்ணு எங்க எல்லாரையும் காப்பாத்துன, நீ பயப்படுறேன்னு சொல்ற? ஆ, அதெல்லாம் காட்டிக்காம இருந்தா சுத்தமா எனக்கு பயமே இல்லைன்னு நினைப்பா? நான் எவ்வளவு பயந்தேன்னு உனக்கு தெரியுமா? நேத்து என்ன 2 பேரும் ஃபாலோ பண்றாங்கன்னு நீ சொன்ன போதே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் அவங்கள அடிச்சு துவச்சி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியே, அப்புறம் என்ன? அப்படி இல்லை உமா, என்னதான் நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பண்ற காரியத்துக்கு டைம் நம்ம கூட ஒத்துழைச்சு போகணும். நேத்து மட்டும் ஏதாவது எனக்கு நடந்திருந்தா, இல்ல நான் அங்க ஒரு நிமிஷம் கூட பின்னாடி வந்திருந்தா கல்யாணமே முடிச்சுட்டு இருக்கோம். ஆனா சரியான ஆள் சின்ன பொண்ணு. நீ உன்னை பத்தி அந்த அண்ணனை பத்தி மட்டும் நீ நல்லா யோசிக்கிற. உங்க 2 பேருக்கு நடுவுல நானும் அவரும் நடுவுல போய் மாட்டிக்கிட்டோம் அந்த குடவுன்ல. ஜஸ்ட் மிஸ்ல நாங்க மட்டும் அந்த பொம்பளை கண்ணில் தென்பட்டு இருந்தா அவன் நேற்று நடக்க இருந்த மிஷின்ல நாங்க 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் செத்துருப்போம். உமா, அப்படியெல்லாம் பேசாத உமா. சரி சரி, ஃபேஷியல் மாஸ்க் விழுந்துற போது சாஞ்சி படு. இன்னும் ஒரு வாட்டி இப்படியெல்லாம் கிறுக்குத்தனமா பேசாத உமா. நானு நீ தான் நேற்று நடந்ததெல்லாம் எடுத்து போட்டு மனசுல குழப்பிட்டு இருக்கிற. உமா, அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாம் மண்டபத்துக்கு போறேன்னு சொன்னாங்கல்ல, போயிட்டாங்களா? ஃபோன் போட்டு கேட்டியா? கேட்டுட்டேன் சின்ன பொண்ணு, எல்லாம் போயிட்டாங்களா மண்டபத்துக்கு. நாம ஒரு 11 மணிக்கா கிளம்புனா போதுமா, கார் புக் பண்ணியிருக்காங்களே, வரும். அப்படியா? அங்க வேற போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்ல? ஆமா, நிச்சய புடவை கொடுப்பாங்க, அதை மாத்தணும். சரி உமா, நம்ம இந்த மேக்கப்லாம் இங்க ஒன்றும் பண்ண வேணாம், அங்கேயே போய் மண்டபத்தில் பண்ணிக்கலாமா? இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளா ஏதாவது போட்டு போலாம். வேணா சின்ன பொண்ணு, உங்ககிட்ட நிச்சயதார்த்த புடவையை கொடுத்து உடனே மாத்திக்கிட்டு வர சொல்லுவாங்க. பொண்ணுங்கன்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, அங்க மேக்கப் பண்ணவே முடியாது. அதனால புடவைக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் மட்டும் நல்லா ஹெவியா பண்ணிக்கிட்டு போவோம். ஆமா, அதுவும் சரிதான்.